ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 5வது நாள் நைட் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் 1 லட்சத்தை எட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களால் நம்ம சேனல் நம்மளோட ஃபேமிலி 1 லட்சத்தை வந்துட்டு எட்ட போகுது. சிவி ஜோன் ஃபேமிலி பெருசாக போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஃபேமிலி வந்தாங்க. ஒன்று வந்து நம்ம விக்ரமோட அவங்களுடைய ஃபேமிலி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்ஷா அவங்களோட ஃபேமிலி. இதில் எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்த ஆட்கள் அப்படின்னா சுபிக்ஷாவோட தம்பி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விக்ரம ஃபேமிலியில் அவங்களுடைய மனைவி. ரொம்ப அழகாக இருக்க யதார்த்தத்தை சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத தாண்டி உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு யார் பேசின விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் விஜய் போகிறது மறுபடியும் பார்த்தீங்கன்னா மொத்த வீடு எதிர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த பாத்திரம் கழுவுற நேரங்களில் ஏன் இதை தொடர்ச்சியாக பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை நான் ஒன் பை ஒன் அடுத்தடுத்து சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் எவிக்ஷனில் கண்டிப்பாக சுபிக்ஷா ஆல்ரெடி ஓட்டம் கம்மியாக இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானவனத்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,71,855 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.36. ஸோ கானவனத்து கூட முக்கியமாக போத்தன் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அரோரா கிட்ட வச்சுக்காதீங்க, அரோரா கிட்ட பேசாதீங்க, அரோரா சொல்கிற விஷயங்களை காதில் வாங்காதீங்க, அவங்க உங்களை வச்சு தான் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி அவங்களோட மனைவியும் சொல்லிட்டாங்க. என்னென்னா, வீட்டுக்கு அவங்க நிறைய வீடியோ இருக்குது, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதை மீறியும் அரோரா கிட்ட வந்து கடலை போடுறாரு. அதுவும் புருஷங்கிட்ட காலில் விழுன்றாரு. அவங்க பொண்டாட்டி பார்த்தா எவ்வளோ இதுவாக அவர் சொல்கிறாரு, புருஷன் காலை ஃபஸ்ட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறமா வேலையை பாரு அப்படின்னு. அந்த பொண்ணு இப்போ அரோராவுக்கு ஒரு மைக்கு போலன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. உடனே அவங்க வந்து நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு ரொம்ப லாயலாக இருக்கீங்க சர்க்காசமாக கலாச்சிட்டு போயிட்டாங்க. தேவையா நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது கானவனத்துக்கு, சூப்பராக இருக்குது, அழகாக யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக போகலாம். ஆனால் மிஸ் பண்ணுறாருன்ற வருத்தமாக இருக்குது. ரைட். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,14,987 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.63. ஸோ திவ்யா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்னா விஜய் பார்வதி வந்தவங்க எல்லாம் வச்சு செஞ்சாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு சில பேர் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னொன்று இவங்களுக்கானியும் ஒரு சில வேலைகள் பண்ணிவிட்டு அதை வந்து சபையில் போட்டு உடைக்க பார்க்குறாங்க. நல்ல வேலை விக்ரமோட ஒய்ஃப் வந்து நாங்கள் வெளியே போய் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் திவ்யா வந்துட்டு முதல்ல விட இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது, அவங்களோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலே நல்ல போல்டான ஒரு பர்சன், செம்மையான ஒரு போல்டான பர்சன். மூணாவது பேசுறது நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 82,189 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.17. எல்லாருக்குமே பிஆர் இருக்குன்னு சொன்னாலும் விஜய் பார்வதிக்கு பிஆர் இருக்குன்ற விஷயங்கள் இது வரைக்கும் வந்திருக்கா பார்த்தீங்களா? என்னைய சொல்லுவாங்க, என்னை இப்போ மட்டுமா சொல்கிறாங்க, வருஷம் சொல்லுவாங்க. அதை நம்மளே சொல்லிடுறோம். என்னென்னா அந்த பொண்ணோட அந்த சீசன் 9ஓட விஷயங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டாலும் அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து டம்மான்னு ஒரு களத்துக்கு போட்டு அந்த கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ காலையில் வரைக்கும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேசும்போதும் சரி, காலையில் பிக் பாஸை வந்து ஒரு சாங்கை போடுறாரு, ஆகாயம் சொல்லிட்டு அந்த சம்திங் சாங்கு எல்லோரும் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்பூரியோட வேலையை காமிச்சு சண்டை போடுறாரு. நீ என்னத்தை வேலை செஞ்ச, அதனால தான் உனக்கு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, நீ இந்த பிக் பாஸ் விட்டு போனால் என்னையெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது அப்படி இப்படி கத்துறாரு. கொஞ்சம் அதாவது இப்போ வந்துட்டு பாத்திரம் தொலைக்கிற இடத்துல அவர் வராரு, சண்டை போட்டாராம். அவங்க பார்த்துட்டே இருக்காங்க, கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு சின்ன சண்டை. அதாவது அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நம்மளுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா அதை நம்மளே பேசிக்கணும், கத்தி வந்துட்டு எல்லாரும் முன்னாடி சொன்னால் அது நம்மளுக்கு தான் அசிங்கணும். பாவம், ரொம்ப கஷ்டங்க. அந்த பொண்ணு யோசிக்கணும், கேமை பற்றி யோசிக்கணும்னு சொல்ல வந்தேன். நாலாவது பேசுறதுனா நம்மளுடைய கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 64,785 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.81. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலில் வந்துட்டு ஒரு சம்பவம் கண்ணி பண்ண போகிறாங்கன்றதில் மாற்றுக்கிட்டே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் தொலைக்கிறாங்க யார், விஜய் பார்வதியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது. கனி உடனே ஐடியா கொடுக்குறாங்க, சுபிக்ஷா அங்கே பாத்திரம் இல்லாமல் சாப்பாடெல்லாம் ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், பாத்திரம் இல்லாமல், அதாவது எக்ஸ்ட்ரா பாத்திரம் இல்லாமல், ஏன்னா எல்லாமே தொலைக்கிற இடத்துல இருக்குது. அந்த தொலைக்கி முடித்தோடனே அதில் இருக்கிற பொருளெல்லாம் போட்டுட்டு திரும்பவும் அதை வந்து விஜய் பார்வதியை கழுவு சொல்லுன்றாங்க. செம்மையாக இருக்குல்ல. அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 59,686 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.11. அரோரா இன்றைக்கி சூப்பராக அவங்களுக்கு வந்து மைக்கு போடலை சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து விஜய் பார்வதிக்கிட்ட போயிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இவக்கிட்டே அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. பக்கத்தில் இருந்து கமருதீன் ரொம்ப ரசித்து பார்த்தார் அந்த விஷயத்தை.
விஜய் பார்வதி அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி நெக்கில் பண்ணும்போது அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா ரசித்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டாக இருக்கீங்க ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சர்க்காசமாக கலாய்க்கிறாங்களாம். இதை வந்து கமருதி வந்து என்னம்மா ஒரு பனிஷ்மெண்ட்னா அவங்கள புகழ்ந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி பேசுனா அப்போ எல்லாருமே அதை பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லலை. ஆனால் அங்கே போயிட்டு இன்னொரு இடத்துல வந்து வினோத்தை வந்து இவங்க சொல்கிறாங்க, அது தப்பு, நீ அதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சந்தோஷம். 6வது பேசுறதுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 55,497 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.54. ஸோ சாண்ட்ரா சூப்பரான கேம் அனலைசர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப தெளிவாக யோசிக்கிறாங்க. சூப்பராக வந்து திவ்யா வந்துட்டு அவங்களுடைய டார்கெட் வந்து சாண்ட்ராவை இருந்திருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதுலேருந்து அவ்வளோ அழகாக லாபகமாக வெளியே வந்தாங்க பாருங்கள். சூப்பரான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்தா அதை வந்து சுபிக்ஷா தம்பி சபையில் போட்டு உடச்சிட்டார். உடனே யோசிச்சாங்க, டப்புன்னு அந்த பையனை கூப்பிட்டாங்க. சாரி தம்பி, அது வந்து குழந்தைக்கு கொடுக்குற ஒரு விஷயம்ப்பா, அந்த டைம் நான் எப்படி சொன்னேன்னு தெரில, மன்னிச்சுக்கப்பா, அவ்வளோதான். ஆனால் அந்த டைம் எப்படி சொன்னாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதுதான் டெக்னிக், இதுதான் வந்துட்டு கரெக்டாக அந்த கேம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக. 7வது பேசுகிறது சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,098 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.67. ஸோ சபரி நான் முதலேருந்தே சொல்கிறதா, நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், நல்ல ஒரு மைண்ட் இருக்கிற ஒரு ஆள், இலகன மனசுக்காரர். ஆனால் அது எல்லாமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காமிக்கலன்றத ஒரு கொடுமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,986 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.66. இன்றைக்கி விக்ரமோட மனைவியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சில அட்வைஸ் கொடுக்கறது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இருக்கும் வெளியில் வந்து நிறைய பேர், அதுவும் எஃப்ஜே உங்களை சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருக்கணும். நீங்கள் அங்கே கேட்காம விட்டதுனால அவர் வந்துட்டு உங்களுடைய அந்த தப்பை சுட்டி காட்டவுடனே இவர் பற்றியா சைலண்ட் ஆகிட்டார், அப்படியே மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்றும் சொன்னாங்க என்னென்னா, கனி வந்து ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ தூரம் உங்கள் கிட்டே வந்து சொன்னாங்க நீங்களும் விக்ரமும் பேச வேண்டாம்னு, அப்படி மெனக்கிட்டு சொல்லி அடுத்த நாள் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு டைரெக்டாகவே சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க நிறுத்த மாட்டாங்க. என்ன பண்ணுறது? அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ சான்ஸ் கிடச்சி சொல்லிட்டு இந்த பாத்திரம் திறக்கும்போது என்ன அக்கப்போர்ட் பண்ணுறவர். 9வது பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அமித் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 47,852 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.5. ரொம்ப தங்கமான மனிதர், முதல்ல சொல்கிறது தான், ரொம்ப தங்கமான மனிதர். இன்னொன்று பக்கத்தில் இருக்கவங்களாம் மண்டையை கழுவிட்டே இருக்காங்க, பாவமாக இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன், கூட இருக்கிறவங்கள நம்புவார், அதுதான் அவரோட பெரிய வீக்னஸ். அதை தான் ஸ்ரீரஞ்சனியும் சொன்னாங்க. கூட இருக்கிற எல்லாருமே நம்பிடுறாரு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாரும் சொல்கிறதையும் நம்பிடுறாரு. அதனால தான் அவருக்கு பிரச்சனைன்னு. அதுதான் இப்பயும் நடக்குது. லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,732 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.54. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் இவங்க தான் போக போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஓட்ஸ் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து இன்றைக்கி அவங்களோட குடும்பம் சொன்ன மெயின் பாயிண்ட்டு, மற்ற பாயிண்ட்லாம் விடுங்க, மெயின் பாயிண்ட்டு, நீ இப்போ வெளியே வந்தால் கூட தைரியமாக இரு, அழாத, நீ இப்போ வர்றது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ வந்து டைட்டில் வினர் ஆகணும் தான் நினச்சிட்ருக்க, அது மக்கள் முடிவு பண்ணப்போ அதையும் நீ யோசிக்கிற, இப்படியே வந்துட்டு ஒரு 10-15 பாயிண்ட் இதை பேஸ் பண்ணியே சொன்னாங்க. அதுலேருந்தே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக சுபிக்ஷாவை லாஸ்ட்டாக ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்றது ஒரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எபிசோட வந்து போட்டிருக்காங்களா, வியாழக்கிழமை நடந்த விஷயங்களை போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு டைரெக்டாக வந்துட்டு சனிக்கிழமை இதுலேயே தெரிஞ்சிடும் யார் எவிக்ஷன்ற விஷயங்கள். ஸோ நாளைக்கே வந்துட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 எபிசோடுமே முடிச்சிருவாங்க. ஸோ போகும்போது உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எப்படியோ சுபிக்ஷா தான் வெளியே போகிறாங்கன்றது தெரியுது. சரி, இவங்களாரும் மொத்தமான ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,35,667 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம். இதை 7,00,000 1,71,000 கானா வினோத் வாங்கியிருக்காருன்னா செம்ம மாசான சம்பவம். இன்னும் அவர் எஃபர்ட் போட்டார்னா இன்னும் நிறைய ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.